ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் எல்லோருடைய மனதுக்குள்ளும் பதிந்திருக்க வேண்டிய ஒரு குரலாக அமையிருக்கின்றது. உண்மையிலே நல்ல ஒரு குரலாக அமையிருக்கின்றது. அதற்கான உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் குரலை காண்போமாக இருந்தால், இணைத்தானும் எஞ்சான்றும் யார்க்கும் மனத்தானும் மானா செய்யாமை தலை. இணைத்தான்றும் எஞ்ஞார்க்கும் யார்க்கும் மனத்தானம் மானா செய்யாமை தலை என்பதாக அமைந்திருக்கின்றது. அழகான ஒரு குரல். அதற்கான முதலாவது உரையை நாங்கள் காண்போமாக இருந்தால், எவ்வளவு சிறிதாயினும் எக்காலத்திலும் எவரிடத்திலும் மனதால் எண்ணி உண்டாகின்ற துன்பச் செயலை செய்யாதிருத்தலே நல்லது. எவ்வளவு சிறியதாயினும் எக்காலத்திலும் எவரிடத்திலும் மனதால் எண்ணி உண்டாகின்ற துன்பச் செயலை செய்யாதிருத்தல் நல்லது. அதாவது நாங்கள் எந்த இடத்திலும் இவ்வளவு சிறியொரு செயலாக இருந்தாலும் பெரிய செயலாக இருந்தாலும் சரி, எங்களோட மனதால் கூட பிறருக்கு நாங்கள் தீமை நினைக்காதவர்களாக, பிறருக்கு துன்பச் செயலை செய்யாதவர்களாக, நாங்கள் மனதில் கூட எண்ணாதவர்களாக இருப்பதுதான் சிறந்த ஒரு பண்பாகும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் இணைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானம் மானா செய்யாமை தலை என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், எவ்வளவிலும் எப்பொழுதும் எவரையும் இழிவுபடுத்தும் செயலை மனதால் கூட நினைக்காமல் இருப்பதே முதன்மையான சிறப்பாகும். எவ்வளவிலும் எப்பொழுதும் எவரையும் இழிவுபடுத்தும் செயலை மனதால் கூட நினைக்காமல் இருப்பதே முதன்மையான சிறப்பாகும். நல்லொரு பண்பா எதுவாக இருக்குமாக இருந்தால், மனதால் கூட எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் யாரையும் நாங்கள் புண்படுத்துகின்றவாறு, இழிவுபடுத்துகின்றவாறு, அவளை அவமானப்படுத்துகின்றவாறு, இன்னொருவருக்கு துன்பம் கொடுக்கின்றவாறு மனதால் கூட எண்ணாதிருப்பது தான் மிக சிறந்த பண்பு, நல்லொரு மனிதநேயம் என்பதாக கலைஞரோட உரை அழகாக சொல்லி இருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். இணைத்தானும் எஞ்சான்றும் யார்க்கும் மனத்தானம் மானா செய்யாமை தலை என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதையும் பார்ப்போமாக இருந்தால், எவ்வளவு சிறிதாயினும் எவருக்கும் என்றாலும், அதாவது எவ்வளவு சிறிதாயினும் எவருக்கு என்றாலும் எப்பொழுதானாலும் சரி, மனதால் கூட தீமை செய்யாதிருப்பது உயர்ந்தது என்பதாக சொல்லியிருக்கின்றார். உண்மையிலேயே பண்புகளிலே சிறந்த பண்பு எதுவாக இருக்குமாக இருந்தால், எங்களுடைய மனதால் கூட பிறருடைய வாழ்க்கைக்கு துன்பம் கொடுக்கின்ற வகையிலே, பிறரை இழிவுபடுத்துகின்ற வகையிலே, பிறரை மானவங்கப்படுத்துகின்ற வகையிலே, பிறரை நாங்கள் அடிமைப்படுத்துகின்ற வகையிலே நடந்து கொள்ளாமல் இருப்பதும், மனதால் கூட நினைக்காமல் இருப்பதும் தான் சிறந்த ஒரு பண்பாகும் என்பதாகத்தான் இன்றைய 3 உரைகளும் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் எவ்வளவோ எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருப்போம். சிலர் நாங்கள் பகடிக்கு கூட, அதாவது நகைச்சுவையாக கூட சில நாங்கள் இழிவுபடுத்தியிருப்போம். உண்மையிலே அதெல்லாம் தவறான ஒரு விடயம். நாங்கள் இனிமேலாவது எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்தவற்றை மறந்து எதிர்வரும் காலங்களில் யாரையும் புண்படுத்தாத வகையில், மனதால் கூட கெட்டதை நினைக்காத வகையில், மனதால் கூட மற்றவரை அடிமைப்படுத்தாத வகையில், இழிவுபடுத்தாத வகையில் நடந்து கொள்வோமாக இருந்தால், நாங்கள் உயர்ந்த பண்புள்ளவனாக, சமூகத்தின் நல்லவராக நாங்கள் வாழ முடியும். நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே எங்களுடைய ஆழ் மனதிலே நாங்கள் பதிந்து வைக்கக்கூடிய ஒரு குரலாக நாங்கள் இந்த குரலை பார்க்க முடியும். அவ்வாறான குரலாகத்தான் இருக்கிறது. எச்சந்தர்ப்பத்திலும் எவரையும் எந்த இடத்திலும் நாங்கள் எல்லோரையும் சமனாக மதித்து இழிவுபடுத்தாதவர்களாக, நல்ல சிந்தனை கொண்டவர்களாக நாங்கள் சமுதாயத்திலே மாற வேண்டும். அதற்கு இந்த குரல் எல்லோருக்கும் உறுதுணையாக இருக்கும் நினைக்கிறேன். மனதிலே பதிந்து வைத்துவமாக இருந்தால் அது எங்களை முயற்சியாக வளர்த்து செல்லும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.